தாய்ப்பால் அப்படின்றது ரொம்பவே முக்கியமான விஷயம். இந்த தாய்ப்பால் கண்டிப்பாக 6 மாதம் வரைக்கும் கொடுக்கணும். 6 மாதத்துக்கு அப்புறம் நம்ம சில ஃபுட்ஸை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம் காம்ப்ளிமெண்ட்ரியாக. அதுக்கப்புறம் 1 வயசுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா விதமான ஃபுட்ஸையும் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். நம்ம வீட்டில் என்ன சாப்பிட்றோமோ அதே மாதிரியான ஃபுட்ஸை தான் நம்ம குழந்தைங்களுக்கும் கொடுப்போம். ஈவினிங் நிறைய பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1 to 2 இயர்ஸில் குழந்தைங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்கெட்ஸு, பன்னு, அதே மாதிரி கேக் ஐட்டம்ஸு இதை நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இதில் நிறைய ஆடட் சுகர்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் தாய்ப்பால் கொடுக்கலை அப்படின்னா நீங்கள் பாட்டில் பால் ஃபீடிங் பண்ணுறேன், இல்லை ஆவின் பால் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த பாலை அதிகமாக ஒரு 100 ml இல்லை 200 ml விட்டுட்டு அதிகமாக நீங்கள் அதிக டைமிங் நீங்கள் பால் கொடுக்கும்போது குழந்தை டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும். ஸ்ரீவர்மா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ரேவதி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 வயது குழந்தைக்கான உணவு அட்டவணை, அதாவது டயட் சார்ட் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். நம்மளோட குழந்தைங்களுக்கு வளர்ச்சி பாதையில் முக்கியமான பருவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ் குழந்தையோட பராமரிப்பு, அவங்களோட உணவு ரொம்பவே இம்பார்ட்டண்டான விஷயம். இந்த டைமிங்கில் தான் குழந்தையோட உடல் மற்றும் மூளை கரெக்டான வளர்ச்சி பாதையில் போகுது. ஸோ சரியான உணவை நம்ம கொடுக்குறோமா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் அப்படின்றது ரொம்பவே முக்கியமான விஷயம். இந்த தாய்ப்பால் கண்டிப்பாக 6 மாதம் வரைக்கும் கொடுக்கணும். 6 மாதத்துக்கு அப்புறம் நம்ம சில ஃபுட்ஸை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம் காம்ப்ளிமெண்ட்ரியாக. அதுக்கப்புறம் 1 வயசுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா விதமான ஃபுட்ஸையும் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். நம்ம வீட்டில் என்ன சாப்பிட்றோமோ அதே மாதிரியான ஃபுட்ஸை தான் நம்ம குழந்தைங்களுக்கும் கொடுப்போம். இப்போ நம்ம இட்லி சாப்பிட்றோம் அப்படின்னா இட்லி கொடுப்போம். அதே மாதிரி மதியம் ரைஸ் சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த ரைஸ் கொடுப்போம். என்ன குழம்பு ஊற்றி சாப்பிட்றோமோ அதையே தான் குழந்தைங்களுக்கும் நம்ம கொடுப்போம். இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, குழந்தைங்களுக்குன்னு செப்பரேட்டாக தனியாக குக்கிங் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் 1 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு குழந்தைக்கு அப்படின்னா, எல்லாருக்கும் என்ன சாப்பாடு குக் பண்ணுறோமோ அதே தான் அந்த குழந்தைக்கும் கொடுக்கணும். அதே மாதிரி அதிகமாக மிக்சியில் அரைச்ச சாப்பாடு கொடுக்கறது, அதிகமாக மசிய வச்சு கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பெரும்பாலும் நிறைய அவாய்ட் பண்ணிக்கணும். 9 மாதம் வரைக்கும் தான் குழந்தைக்கு நம்ம ஃபுட்டை நல்லாவே அரைச்சு கொடுக்கணும். அதுக்கப்புறமா திட உணவுகளாகவே கொடுக்கலாம். ஒரு நாளைக்கு எத்தனை வேளை உணவுகள் குழந்தைக்கு கொடுக்கணும், எத்தனை வேளை ஸ்நாக் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திட உணவுகள் ஒரு நாளைக்கு நம்ம 5 டைம்ஸ் குழந்தைக்கு கொடுக்கலாம். அதோட தாய்ப்பாலையும் சேர்த்து கொடுக்கலாம். இல்லை நான் தாய்ப்பால் கொடுக்கல டாக்டர், ஃபீடிங் நிப்பாட்டிட்டேன் அப்படின்னா நம்மளோட கிடைக்கக்கூடிய பால், ஆவின் பால் ஆகட்டும் இல்லை பசும் பால் ஆகட்டும், அதை ஒரு 100 ml to 200 ml ஒரு நாளைக்கு அந்த குழந்தைக்கு கொடுக்கலாம். இந்த 5 டைப்ஸ் ஆஃப் ஃபுட்டு சொன்னீங்கல்ல, 5 வேளை தரலான்னு சொல்லிட்டு, அது எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 வேளை நம்ம திட உணவாக கொடுக்கலாம், 2 வேளை நம்ம ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். இந்த மாதிரி பார்ட்டாக பிரித்து நம்ம குழந்தைக்கு ஃபுட் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். 3 வேளை திட உணவுகள் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு நம்ம எல்லாரும் சாப்பிட்ற மாதிரி காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவு, இது எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். காலை உணவு அப்படின்னு சொல்லும்போது, இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டில் இட்லி வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்லி ப்ளஸ் சாம்பார் கொடுக்கலாம். அடுத்து காலை ஒரு 9 மணிக்கு இதை கொடுக்குறோம் அப்படின்னா, லஞ்சுக்கு முன்னாடி ஒரு 11 to 11:30 ஒரு சின்ன ஸ்நாக் டைம் கொடுக்கலாம். அதில் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழங்கள் கொடுக்கலாம். நல்லா கொஞ்சம் அந்த கடினமாக இருக்க பழங்களோ இல்லை காய்கறிகளோ கொடுக்குறீங்கன்னா அதை நல்லாவே மசிச்சுட்டு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நார்மலாகவே ஒரு ஆரஞ்சு கொடுக்குறீங்க, ஒரு பனானா கொடுக்குறீங்க அப்படின்னா அதை நார்மலாகவே கொடுக்கலாம். மதிய உணவு அப்படின்னு சொல்லும்போது காய்கறி சேர்த்து சாம்பாரோடு சேர்த்து ஒரு சாதம் கொடுக்கலாம். அது கூட ஒரு கீரை சேர்த்து கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா முட்டை ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா முட்டை ஃபஸ்ட்டு கொஞ்சம் அளவாக முட்டையை நல்ல வேக வைத்த முட்டை, நாட் ஆம்லேட், வேக வைத்த முட்டையை மஞ்சள் கருவை ஒரு நாளைக்கு ஒரு ஹாஃப் போர்ஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அவங்களுக்கு அது ஒத்துக்குது அப்படின்றத பார்த்துட்டு, நல்லா ஒத்துக்குச்சு, ஒரு வாரம் நான் கொடுத்தேன் டாக்டர், குழந்தைக்கு நல்லாவே டைஜஷன் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு முட்டை தினமும் கொடுக்கலாம். ஒரு நாள் முட்டை, ஒரு நாள் கீரை. அதே மாதிரி காய்கறிகள் அப்படின்னு சொல்லும்போது மதியத்தில் சாம்பார் கூட சேர்த்து ஒரு நாள் கேரட் கொடுக்கலாம். அதே மாதிரி இந்த வெயில் காலத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு நாள் முள்ளங்கி சாம்பார் வச்சு கொடுக்கலாம். இந்த மாதிரியான காய்கறி உணவுகள் கொடுக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் அப்படின்னு
அப்படின்னு சொல்லும்போது ஈவினிங் வந்து நிறைய பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1 to 2 இயர்ஸில் வந்துட்டு குழந்தைங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்கெட்ஸு, பன்னு, அதே மாதிரி வந்துட்டு கேக் ஐட்டம்ஸு இதை வந்து நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து நிறைய ஆடட் சுகர்ஸ் இருக்குது. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, அவங்களோட டேஸ்ட் பட்ஸை நம்மளோட நார்மல் ஃபுட்லேருந்து டைவர்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு என்ன ஃபுட்டு பிடிக்குதோ நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்களோ, நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா சிப்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுவீங்க, ஸ்டிக்ஸில் கிடைக்குது அது இப்போ. அதே மாதிரி வந்து பிஸ்கெட்ஸ் நிறையா கிடைக்குது. இதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனால குழந்தை வந்து அதை மட்டும்தான் கேட்கும். அதே மாதிரி இப்போ நீங்கள் தாய்ப்பால் கொடுக்கல அப்படின்னா வந்துட்டு நீங்கள் பாட்டில் பால் ஃபீடிங் பண்ணுறேன் இல்லை ஆவின் பால் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த பாலை அதிகமாக ஒரு 100 ml இல்லை 200 ml விட்டுட்டு அதிகமாக நீங்கள் அதிக டைமிங் நீங்கள் பால் கொடுக்கும்போது குழந்தை வந்து அந்த பாலையும் அந்த ஸ்நாக்கையும் மட்டும்தான் கேட்கும். நார்மலாக நம்ம சாப்பிட்ற ஃபுட்டை வந்து அவாய்ட் பண்ணும். ஸோ வந்து இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு நார்மலாக இருக்க ஃபுட்டு கொடுக்கலாம். நைட்டு வந்து உணவுக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரவு வந்து ஒரு 7 to 8க்குள்ளே இரவு உணவு கொடுக்கலாம். அது வந்துட்டு நீங்கள் தோசை கொடுக்கலாம் அல்லது சப்பாத்தி கொடுக்கலாம். இல்லாட்டி போனால் வந்து கொஞ்சம் நீர்த்த கிச்சடி கொடுக்கலாம். கிச்சடினா வந்து ரவையோ சேமியாவோ ஏதோ செஞ்சுட்டு அதை வந்து கொஞ்சம் லிக்விட் கன்சிஸ்டன்சி அதிகமாக இருக்கிற மாதிரி நீர்த்து போனதா, பட் ஆனால் வந்துட்டு ஒரு 8 மணிக்கு முன்னாடியே வந்துட்டு இந்த ஃபுட்டை கொடுக்கலாம். இந்த மாதிரியான டயட் சார்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா குழந்தைங்கள் வந்து அவங்களோட வளர்ச்சி விகிதம் வந்து அதிகமாகவே இருக்கும். ப்ளஸ் வந்துட்டு அதோட சேர்த்து தாய்ப்பாலோ அல்லது பசும்பாலோ சேர்த்து கொடுக்கலாம். அதே மாதிரி குழந்தைய வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி பாட் ஃபீடிங்க்கு வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அதாவது தனியாக சாப்பிட உட்கார வைக்காம குழந்தைங்களுக்குன்னு ஒரு தனியாக டைமிங் கொடுக்காம எல்லாரோடையும் சேர்த்து அவங்கள வந்துட்டு அந்த டைமிங்கில் வந்து சாப்பிட வைக்கும்போது ஒருத்தரோட பிளேட்லேருந்து இன்னொருத்தர் பிளேட்டில் பார்த்துட்டு ஆஹா இவங்க கலர்ஃபுல்லாக சாப்பிட்றாங்களே, இவங்க டிஃப்ரெண்ட்டாக ஏதோ சாப்பிட்றாங்களே அப்படின்றதுனால டிஃப்ரெண்ட்டாக அவங்க வந்து திங்க் பண்ணி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி அவங்களோட பிளேட்ஸில் இருக்க ஃபுட்டும் வந்து மேக்ஸிமம் வந்து கலர்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா அவங்கவே எல்லா சாப்பாடையுமே நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்துட்டு சத்து மாவு கஞ்சி கொடுக்கலாம், இல்லாட்டி போனால் சத்து மாவு கூழ் கொடுக்கலாம். சத்து மாவு கூழ் கூட வந்து கொஞ்சம் நட்ஸும் சேர்த்து நல்லாவே அரைச்சி கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வந்துட்டு பழங்களை வந்து நல்ல சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு நல்லா கையில் பிசைஞ்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி கொடுக்கும்போது என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களே அவங்களோட கடிச்சு சாப்பிடும்போது அவங்க மெல்ற தன்மை வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். இந்த மாதிரியான டயட் சார்ட்டை வந்து நீங்கள் 1 வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு கொடுத்த ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அவங்களோட வளர்ச்சியும் ஆரோக்கியம் வந்து கரெக்டாக இருக்கும். ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அறுவை சிகிச்சையில் குணம், இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம், அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை மார்ச் மாதம் 2ஆம் வாரம் 9ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரை கோடம்பாக்கத்திலும், 11ஆம் தேதி புதன்கிழமை காலை 8 மணி முதல் மாலை 5 மணி வரை தஞ்சாவூரிலும், 12ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை கும்பகோணத்திலும், 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை சிதம்பரத்திலும், 14ஆம் தேதி சனிக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை பாண்டிச்சேரியிலும், 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரை கோடம்பாக்கத்திலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9500 946634 9500 946635. ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீ வர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் மேகலா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் ரிஸ்வானா திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் மேரி கல்சா திருச்சி, டாக்டர் அபினாஷா தஞ்சாவூர், டாக்டர் அபினா முபிஷா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் கிருத்திகா ஹோசூர், டாக்டர் குணா அப்சரா பெங்களூர், டாக்டர் நவநீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தநாத் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் மேஜிக் கேர்.
his wellness for her happiness.